வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். தேச நிந்தனை சட்டத்தின் கீழ் அருண் துரைசாமி மீது விசாரணை. ஐஜிபி தகவல். சமய அவமதிப்பு தொடர்பில் மக்களை அச்சுறுத்தும் வகையில் சமூக வலைதளத்தில் காணொலி ஒன்றை பதிவேற்றம் செய்ததாக கூறப்படும் சமூக ஆர்வலர் அருண் துரைசாமி தற்போது தேச நிந்தனை சட்டமான 3(6) பிரிவின் கீழ் விசாரணை செய்யப்பட்டு வருகிறார் என்று போலீஸ் படை தலைவர் தான் ஸ்ரீ ரசருடீன் ஹுசைன் அறிவித்துள்ளார். வாட்ஸ்அப்பில் அருண் துரைசாமி பதிவேற்றம் செய்ததாக கூறப்படும் காணொலி தொடர்பில் பினாங்கு பத்துகாவானில் நேற்று செய்து கொள்ளப்பட்ட போலீஸ் புகார் ஒன்றின் அடிப்படையில் அவருக்கு எதிராக விசாரணை முடுக்கிவிடப்பட்டுள்ளதாக ஐஜிபி குறிப்பிட்டார். இனம், சமயம் மற்றும் அரச பரிபாலனம் சம்பந்தப்பட்ட 3(6) விவகாரத்தை தொட்டது மட்டுமின்றி போலீஸ் படை மற்றும் பிரதமரை தொடர்புபடுத்தி அருண் துரைசாமி பேசியிருப்பதாக தான் ஸ்ரீ ரசருடீன் மேலும் கூறினார். இந்து மதத்தை அவமதித்துள்ள சர்ச்சைக்குரிய சமய போதகர் ஜம்ரி வினோத் காளிமுத்து மீது நடவடிக்கை எடுக்கப்படாவிட்டால் தாமும் தமது தலைமையிலான மலேசிய இந்து ஆகம அணி மற்றும் நாட்டில் உள்ள இந்துக்கள் வீதி போராட்டத்தை முன்னெடுக்கப் போவதாக மக்களை அச்சுறுத்தும் வகையில் அருண் துரைசாமியின் அறிக்கை அமைந்திருப்பதாக ஐஜிபி சுட்டிக்காட்டினார். அருண் துரைசாமியின் இந்த அறிவிப்பை தொடர்ந்து அவர் தற்போது தேச நிந்தனை சட்டத்தின் குற்றவியல் சட்டம் மற்றும் 1998 ஆண்டு தொடர்பு பல்லூடக சட்டத்தின் கீழ் விசாரணை செய்யப்பட்டு வருவதாக தான் ஸ்ரீ ரசருடீன் குறிப்பிட்டார். தனது முன்னாள் அதிகாரியின் வீட்டில் 177 மில்லியன் ரிங்கெட் பெறுமானமுள்ள ரொக்கப்பணம் மற்றும் தங்கக்கட்டிகள் கண்டுபிடிக்கப்பட்டதை தொடர்ந்து தனக்கு எதிரான மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு நல்கப் போவதாக முன்னாள் பிரதமர் டத்தோ ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் அறிவித்துள்ளார். புத்ராஜயாவில் உள்ள SPRM தலைமையகத்தில் இன்று 5 மணி நேர விசாரணைக்கு ஆளாகிய இஸ்மாயில் சப்ரி அங்கு குழுமியிருந்த செய்தியாளர்களிடம் கருத்துரைக்கவில்லை. ஆனால் விசாரணைக்கு பிறகு தனது முகநூலில் வெளியிட்ட குறுந்தகவலில் விசாரணை முற்றுப்பெறும் வரை முழு ஒத்துழைப்பு நல்குவதாக அறிவித்துள்ளார். இன்று காலையில் 10 மணிக்கு தொடங்கிய இஸ்மாயில் சப்ரி சம்பந்தப்பட்ட SPRM விசாரணை பிற்பகல் 3 மணிக்கு முடிவுற்றது. விசாரணை நாளை வெள்ளிக்கிழமையும் தொடரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளதாக SPRM வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. குவாலலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தில் வனவிலங்கு கடத்தல் மற்றும் இதர கடத்தல் சம்பவங்களை தடுக்க பயண பெட்டிகளின் உள்ளடக்கத்தை கண்டறியும் ஸ்கேனர்கள் மேம்படுத்தப்பட வேண்டும் என்று போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லாக் மீண்டும் அறிவுறுத்தியுள்ளார். பயண பெட்டிகளை சோதனையிடும் ஸ்கேனர்கள் மேம்படுத்தப்பட வேண்டிய அவசியத்தை குவாலலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தை வழிநடத்தி வரும் மலேசியா ஏர்போர்ட்ஸ் ஹோல்டிங்ஸ் பெர்ஹாட்டிடம் தாம் ஏற்கனவே அறிவுறுத்தியிருப்பதாக ஆந்தனி லாக் நினைவு கூர்ந்தார். ஸ்கேனர்களின் துல்லியமான சோதனையை மீறி வனவிலங்குகள் கடத்தப்படும் சம்பவங்கள் தொடர்ந்து நடந்து வருவது குறித்து அமைச்சர் தனது ஏமாற்றத்தை வெளிப்படுத்தினார். இத்தகைய கடத்தல் சம்பவங்களை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது, இதில் விட்டுக் கொடுக்கும் போக்கு கடைபிடிக்கப்படாது என்று அமைச்சர் ஆந்தனி லாக் நினைவுறுத்தினார். இதுகுறித்து சம்பந்தப்பட்ட தரப்புக்கு எச்சரிக்கை கடிதம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இன்று KL சென்ட்ரலில் செந்தோஹான் மடானி கியோஸ் தொடக்க விழாவில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் ஆந்தனி லாக் இதனை தெரிவித்தார். கடந்த மார்ச் 7ஆம் தேதி குவாலலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்திலிருந்து இந்தியாவிற்கு பயணமான 2 பயணிகள் சென்னை அண்ணா அனைத்துலக விமான நிலையத்தில் சுங்கத்துறை அதிகாரிகளிடம் பல வகையான விலங்குகளுடன் பிடிபட்ட சம்பவம் தொடர்பில் கருத்துரைக்கையில் ஆந்தனி லாக் மேற்கண்டவாறு கூறினார். உள்ளூர் பிரஜைகளுக்கு குளோன் செய்யப்பட்ட போலி மைகார்ட் அட்டைகள் தலா 4000 ரிங்கெட் முதல் 5000 ரிங்கெட் வரை விற்பனை செய்யப்பட்டு வந்ததை தேசிய பதிவு இலாகா கண்டுபிடித்துள்ளது. உள்ளூர்வாசி ஒருவர் அந்த போலி மைகார்ட் அட்டையை பயன்படுத்தி கடந்த மார்ச் 7ஆம் தேதி விவேக கைபேசியை வாங்க முற்பட்ட போது பிடிபட்டார். அந்த நபர் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டு விசாரணை செய்யப்பட்ட போது போலியான மைகார்ட் அட்டையை தயாரிப்பதற்கு மூளையாக செயல்பட்டு வந்த நபர் அடையாளம் காணப்பட்டதாக உள்துறை அமைச்சர் டத்தோ ஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் தெரிவித்தார். இதன் தொடர்பில் தேசிய பதிவு இலாகாவின் அதிகாரிகள் ஸ்லாங்கூர் அம்பாங் பண்டன் இண்டாவில் உள்ள ஒரு வீட்டை சோதனையிட்ட போது மைகார்ட் அட்டையை தயாரிப்பதற்கு பயன்படுத்தப்பட்ட அச்சு இயந்திரம் மற்றும் சில முக்கிய ஆவணங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. இன்று புத்ராஜயாவில் நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் சைஃபுடின் இவ்விவரத்தை தெரிவித்தார். முன்னாள் துணை பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் காலஞ்சென்ற டத்தோ ஆந்தனி கால்வின் மொரைஸ் கொலையில் முன்னாள் உடற்கூறு மருத்துவ நிபுணரான கர்னல் ஆர் குணசேகரனை தொடர்புபடுத்த எந்த ஆதாரமும் இல்லை என்று கூட்டரசு நீதிமன்றத்தில் இன்று தெரிவிக்கப்பட்டது.
குற்றம் நடந்த இடத்தில் அல்லது தடயங்கள் சேகரிக்கப்பட்ட இடங்களில் குணசேகரன் ஆஜராகி உள்ளார் என்பதற்கு எந்தவொரு சாட்சியமும் இல்லை என்று அவரின் வழக்கறிஞர் டத்தோ என் சிவானந்தன் தெரிவித்தார். இவ்வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்ட மற்ற 5 பேருடன் தனது கட்சிக்காரர் கொலை தொடர்புடைய நோக்கத்தை பகிர்ந்து கொண்டார் என்பதற்கு அரசு தரப்பில் எந்தவொரு சாட்சியமும் நிரூபிக்கப்படவில்லை என்று வழக்கறிஞர் சிவானந்தன் வாதிட்டார். குற்றவாளி ஒருவரின் சாட்சியம் பின்னர் அவர் அரசு தரப்பு சாட்சியாக மாறி குணசேகரனை குற்றவாளியாக்கியது. ஆனால் இந்த கொலையில் குணசேகரன் சம்பந்தப்பட்டுள்ளார் என்பதற்கு ஒரு ஊக கோட்பாட்டின் அடிப்படையில் சொல்லப்பட்டதே தவிர அதற்கான ஆதாரங்களை ப்ராசிக்யூஷன் நிரூபிக்க தவறியது என்று வழக்கறிஞர் சிவானந்தன் தமது வாதத்தில் தெரிவித்தார். வரும் நோன்பு பெருநாளை முன்னிட்டு பொதுச்சேவை ஊழியர்களுக்கு சிறப்பு நிதி உதவித்தொகையை வழங்குமாறு அரசு ஊழியர்களை பிரதிநிதிக்கும் கியூபேக்ஸ் இன்று அரசாங்கத்தை கேட்டுக்கொண்டுள்ளது. நோன்பு பெருநாள் கொண்டாட்டத்தை வரவேற்கும் அரசு ஊழியர்களின் நிதிச் சுமையை குறைப்பதற்கு இந்த உதவித்தொகை பேர் உதவியாக இருக்கும் என்று கியூபேக்ஸ் தலைவர் டத்தோ டாக்டர் அட்னான் மாட் தெரிவித்துள்ளார். தவிர கிராமங்களுக்கு திரும்பும் அரசு ஊழியர்கள் தேவையான ஏற்பாடுகளை செய்வதற்கும் இந்த உதவித்தொகை உதவியாக இருக்கும் என்று டாக்டர் அட்னான் குறிப்பிட்டார். கடந்த சனிக்கிழமை சுங்கேகோலோக்கில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு மற்றும் வெடிகுண்டு தாக்குதலை தொடர்ந்து தற்போதைக்கு தென் தாய்லாந்துக்கு செல்ல வேண்டாம் என மக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். தவிர்க்க முடியாத அலுவல்கள் இல்லாத பட்சத்தில் அங்கு பயணமாவதை ஒத்திவைப்பதே நல்லது என மந்திரி பசார் டத்தோ முகமது நசருடீன் டவுட் கேட்டுக்கொண்டுள்ளார். நோன்பு துறப்புக்கான உணவுகள் வாங்குவதற்கும் மற்றும் நோன்பு துறப்பதற்கும் ஏராளமானோர் சுங்கேகோலோ பட்டணத்திற்கு செல்கின்றனர். ஆனால் உள்ளூரிலும் பலகாரங்கள் கிடைக்கும் என்பதனால் தற்போதைக்கு அந்த அண்டை நாட்டுக்கு செல்லாமல் இருப்பதே பாதுகாப்பானது என்று அவர் கூறினார். இவ்வேளையில் அந்த எல்லைப் பகுதியில் அதிகார தரப்பு பாதுகாப்பை பலப்படுத்தியிருப்பதாக மந்திரி பசார் நம்பிக்கை தெரிவித்தார். அரசியல் கட்சிகளில் மகளிர் பிரிவு முற்றாக துடைத்தொழிக்கப்பட வேண்டும் என்று யோசனை தெரிவித்துள்ள மனித உரிமை போராட்டவாதி அம்பிகா ஸ்ரீனிவாசனை PKR கட்சியின் மகளிர் துணைத் தலைவி சங்கீதா ஜெயக்குமார் குறை கூறினார். அம்பிகாவின் இந்த யோசனை அரசியலில் பெண்கள் எதிர்கொள்ளும் யதார்த்தங்களிலிருந்து பிரிக்கப்படுகிறது என்று சங்கீதா குறிப்பிட்டார். மலேசியா போன்ற ஒரு நாட்டில் ஆழமாக வேரூன்றிய சமூக விதிமுறைகள் இன்னமும் பெண்கள் மீதான விகிதாச்சாரமற்ற சுமைகளை தந்து கொண்டிருக்கின்றன. ஆண்களுக்கு நிகராக சமத்துவ முறையை கொண்ட ஒரு கட்டமைப்பு இல்லாத வரையில் அரசியல் கட்சிகளில் பெண்கள் தங்கள் உரிமைகளை முன்னெடுப்பதற்கும் போராடுவதற்கும் மகளிர் பிரிவின் வாயிலாக மட்டுமே முடியும் என்று சங்கீதா வலியுறுத்தினார். 17th Annual Edison Awards இந்த ஆண்டிற்கான சிறந்த இசை அமைப்பாளர் வரிசையில் A.R. ரஹ்மான், அனிருத், சந்தோஷ் நாராயணன், யுவன் சங்கர் ராஜா, G.V. பிரகாஷ், ஷான் ரோல்டன், கோவிந்த் வசந்தா, ஜிப்ரான். உங்களுக்கு பிடித்தமான இசை அமைப்பாளரை தேர்ந்தெடுக்க edisonAwards.in ஓட் பண்ணுங்க. மலேசியா டிஜிட்டல் மீடியா பார்ட்னர் திசைகள் நியூஸ். அந்நிய நாட்டு பெண்ணும் அவரின் மலேசிய காதலனும் மிக நெருக்கமாக இருந்த காணொளியை அம்பலப்படுத்தப் போவதாக அந்த இளம் காதல் ஜோடியை அச்சுறுத்திய குற்றத்திற்காக போலீஸ்காரர் ஒருவருக்கு அம்பாங் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் இன்று 7,500 ரிங்கிட் அபராதம் விதித்தது. 25 வயதுடைய அடிப் ஐகால் ஷாரோல் நிசாம் என்ற அந்த போலீஸ்காரர் மேஜிஸ்ட்ரேட் அமலினா பசீரா முகமது டாப் முன்னிலையில் நிறுத்தப்பட்டு குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது. கடந்த ஆண்டு ஜனவரி 9ஆம் தேதி அம்பாங் ஜலான் அம்பாங் ஹில்வியூ அருகில் அந்த போலீஸ்காரர் இக்குற்றத்தை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. காருக்குள் நெருக்கமாக இருந்த அந்த காதல் ஜோடியை கைது செய்த போலீஸ்காரர் பின்னர் தாம் பதிவு செய்த காட்சியை அம்பலப்படுத்தாமல் இருக்க 2000 ரிங்கிட் பணம் கேட்டு அச்சுறுத்தியதாக குற்றப்பதிவில் கூறப்பட்டது. ஒரு பெண் உட்பட 4 நபர்கள் கைது செய்யப்பட்டது மூலம் ஒரு கைத்துப்பாக்கி மற்றும் 50 தோட்டாக்களை உள்ளடக்கிய உரை ஒன்றை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். நேற்று மாலை 4:30 மணியளவில் ஜோஹோர் மூவார் புக்கிட் பாசேர் பய பஞ்சாங்கில் ஒரு வீட்டில் போலீசார் மேற்கொண்ட திடீர் சோதனையின் போது துப்பாக்கியும் தோட்டாக்களும் மீட்கப்பட்டதாக மூவார் மாவட்ட போலீஸ் தலைவர் ACP ரைஸ் முக்லிஸ் அஸ்மான் அசீஸ் தெரிவித்தார். பழைய மாடலை கொண்ட அந்த துப்பாக்கியை பள்ளிகளை சுடுவதற்கு தாங்கள் வைத்திருந்ததாக அவர்கள் வாக்குமூலம் அளித்துள்ளனர் என்று ACP ரைஸ் முக்லிஸ் குறிப்பிட்டார். பெரா தொலோ இந்தான் லாபுகுபோங் என்ற இடத்தில் உள்ள ஒரு பள்ளியில் 9 வயது சிறுவனை ஆசிரியர் காலால் எட்டி உதைத்ததாக கூறப்படும் புகார் குறித்து
போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். அந்த மாணவனின் 41 வயது தாயார் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அளித்துள்ள புகார் தொடர்பில் 52 வயதுடைய அந்த ஆசிரியர் தற்போது விசாரணை செய்யப்பட்டு வருவதாக ஹிலேர்பேரா மாவட்ட போலீஸ் தலைவர் பக்ரி ஜைனோல் தெரிவித்தார். வகுப்பறையில் மாணவர்களுக்கிடையில் நிகழ்ந்த கைகலப்பை தொடர்ந்து சம்பந்தப்பட்ட மாணவனை அந்த ஆசிரியர் எட்டி உதைத்ததாக புகார் கூறப்பட்டுள்ளது. இச்சம்பவம் குற்றவியல் சட்டம் 323 பிரிவின் கீழ் விசாரணை செய்யப்பட்டு வருவதாக பக்ரி ஜைனோல் குறிப்பிட்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.